Hi students, types of sets. Now we are going to see subset. So subset na enna? Now first of all I will take example. Now example எடுத்து உங்களுக்கு explain பண்றேன். So first of all என்ன பண்றேன்னா ஒரு f னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4 f ன்ற செட். Then a என்ற செட் 1, 2, 3. So f ன்ற செட்ல என்ன இருக்கு? டோட்டலா 4 நம்பர்ஸ் இருக்கு. So இந்த f ல இருக்க செட் ஃபுல்லா எங்க இருக்கு? a ல இருக்கா? So that is also a செட் தான். பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா அப்போ என்னது a வந்து சப்செட் ஆஃப் f. ஸோ ஏல இருக்க எலமெண்ட் ஃபுல்லாக எங்கே இருக்குது? எஃப்ல இருக்குல்ல. ஸோ அப்போது ஏவோட எஃபோட சப்செட் ஆனது a. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளில் ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. லெட் a and f. நான் இங்கே f எக்ஸாம்பிள்னால fன்னு போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள் புக்கில் b இருக்கலாம் வாட் எவர். ஸோ அப்போ லெட் a and f be the two sets. ரெண்டு செட் எடுத்திருக்கேன். if every element of a is also an element of f. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் அந்த fல இருக்க ஒரு எலிமெண்ட்ல இருக்குன்றாங்க. ஸோ அப்போ இருக்கா நெக்ஸ்ட் then a is called a subset of f. ஸோ அப்போ a என்னது is called a subset of f. a வந்து f ஓட சப்செட் தான் சொல்றாங்க. that is the meaning of subset. I think புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேணும் ஒன் மோர் எக்ஸாம்பிள் எப்படி இன்னும் எழுதலாம்னா ஸோ ஏ சப்செட் ஆஃப் எஃப் இப்படியும் எழுதலாம். ஸோ இது ஒரு டைப் எழுதலாம். தட் இஸ் ஒரு டைப்பு. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இப்படி எழுதுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் எழுதும்போது இப்படி எழுதுவாங்க. ஸோ ஒன் மோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஈக்குவலாக வந்தால் ஏன் இந்த ஈக்குவல் சிம்பிள் போடுறாங்க? ஏன்னா இங்கே சப்செட் ஆஃப் ஈக்குவல் போட்டிருக்கான். ஸோ எதுக்கு ஈக்குவல் போட்டிருக்காங்க? சப்செட்டில் ஈக்குவலாக எழுதலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டின்னு ஒரு செட் எடுத்துறேன். ஸோ நான் செட் எடுத்துறேன் 2, 3, 4, 1 இந்த மாதிரி இருக்குது. செட்டை பொறுத்தவரை மாறி இருந்தாலும் தப்பு கிடையாது. ரிப்பீட்டேஷன் மட்டும் கிடையாது, மற்றபடி சேஞ்ச் ஆகுது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ டியோட செட்டும் எஃபோட செட்டும் அது ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போது d is a subset of f தானே. அப்போ இதுவும் இது அதோட சப்செட் தான். ஈக்குவல் போடணும். ஏன்னா எக்ஸாக்டாக இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் தட் இஸ் ஆல்சோ சப்செட். அதுவும் ஒரு சப்செட் தான். பட் நாட் ஏ சப்செட் எப்போ சொல்லுவாங்கன்னா ஒரு பி எடுத்துக்கலாம். பியோட செட்டு பாருங்கள் என்ன எடுத்துக்கலாம் 4, 7, 8 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து சப்செட் இருக்குது. நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எஃப்ல நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அப்போ கிடையவே கிடையாது. ஸோ அப்போது என்ன எழுதலாம்? பி நாட் ஏ சப்செட். நாட் ஏ சப்செட்னா இந்த மாதிரி சிம்பிள் போடணும். ஸோ தட் இஸ் கால்ட் நாட் ஏ சப்செட். ஸோ இது சப்செட் கிடையாது. ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியுதுங்களா இப்போது? ஸோ சப்செட்னானது ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே ஒரு செட் எடுத்தால் அந்த செட்டில் இருக்க எலமெண்ட் எல்லாம் இருந்தால் தட் இஸ் கால்ட் சப்செட். ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதோட கம்மியாகவும் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் சப்செட்டோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ப்ராப்பர் சப்செட். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். இதில் இருக்கிறது அதே கான்செப்ட் தான். ஸோ ப்ராப்பர் சப்செட்டில் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவலாக இருக்குல்ல. சே ஃபார் இந்த இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எத்தனை எடுத்துருக்கோம் டி சப்செட் ஆஃப் எஃப். ஸோ இந்த கான்செப்ட் இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கலாம். ஏ வந்து ஈக்குவல் ஆஃப் எஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் இங்கிறது நாட் ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் வாட்? இங்கே இருக்க ஈக்குவல் செட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ப்ராப்பர் சப்செட் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஃப்னது 1, 2, 3, 4 இது இருக்காங்க. டியில் இது இருக்காங்க 2, 3, 4, 1. இந்த 4 செட்டுமே இங்கே இருக்கா எக்ஸாக்டாக இருந்தால் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் சப்செட் கிடையாது. ப்ராப்பர் செட் என்னது? ஏ வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட். ஏன்னா ஒன்று கம்மியாக இருக்கும். ஒரு எலமெண்ட்டாவது கம்மியாக இருந்தால் தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் சப்செட். புரியுதா? ஸோ இப்போ அவுட் டு ரைட். ஸோ இந்த ப்ராப்பர் சப்செட்டை எந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எஃப். ஸோ ஏன்றது 1, 2, 3, 4. பட் எஃப்ன்றது 1, 2, 3, 4. ஏன்றது 1, 2, 3. ஸோ ஒரு செட்டு கம்மியாக இருந்தாலும் இங்கே ஈக்குவல் ஒரே வராது. ஏன்னா அதனால தான் ப்ராப்பர் செட். எப்பவுமே ஒரு எலிமெண்ட்டாவது கம்மியாக இருந்தால் தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் செட். தட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட சிம்பிள். ஸோ பவர் செட். பவர் செட் மீன்ஸ் வாட்? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் எக்ஸாம்பிள் a is equal to 1, 2 elements எடுத்துக்கிறேன். ஸோ சப்செட் தான் ஆக்சுவலி பவர் செட்டு. நெக்ஸ்ட் வந்து சப்செட்னது அதுதான் ஆக்சுவலி பவர் செட்டு. சேம் கான்செப்ட் தான். ஆனால் என்ன பண்ணுன்னா ஆல் த சப்செட் ஆஃப் ஏ செட் ஏ இஸ் கால்டு பவர் செட். ஸோ அந்த எல்லா எலிமெண்ட்டும் இங்கே ஜஸ்ட் செப்பரேட்டாக சொன்னால் அது சப்செட்டு. அந்த எல்லா சப்செட்டையும் ஒன்றா எடுத்து இது இப்போ தான் ஆக்சுவலி அது பவர் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஜாயின் டுகெதர் மொத்தமாக எழுதணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க த செட் ஆஃப் ஆல் த சப்செட் ஆஃப் f is called நம்ம f னால இங்க சாரி a is called
power set. அது ஏதனா இங்க எடுத்துக்க எக்ஸாம்பிள். So the set of all subset of A is called power set. So P of A னது தான் power set சொல்லுவாங்க. So say for example A வந்து 1, 2. So எப்பமே subsetனா ஒரு null set கண்டிப்பா வரணும். So null set then what given. So two elements கொடுத்திருக்காங்க. அந்த two elements செப்பரேட்டா வரணும். then அத ஒண்ணா எடுத்துக்கணும். So totally ஒரு set bracket total set bracket நம்ம first அதுக்குள்ள தான் எல்லா subset எழுதுறதுக்கு பேர் தான் power set. Now ஸோ அந்த பேஸ் பண்ண நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ண சில சம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிமைனிங் சம்ஸை சால்வ் பண்ணலாம். உங்கள் புக்கில் இருக்க சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 1 ரைட் டவுன் ஆல் த சப்செட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட எல்லா சப்செட்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அதில் இப்போ சப்செட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் த சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆர். ஸோ அந்த சப்செட் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸோட சப்செட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நல் செட் டெஃபினட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நல் செட் நெக்ஸ்ட் ஏ நெக்ஸ்ட் பி நெக்ஸ்ட் சி நெக்ஸ்ட் ஏ கமா பி. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளாக எழுதணும். அப்புறம் 2 பேர் பண்ணணும் another 2. ஸோ பேர் பண்ணி நெக்ஸ்ட்டு பி கமா சி நெக்ஸ்ட்டு சி கமா ஏ. இப்போ 3மே 3 கான்செப்ட்டுமே எடுத்துக்கணும். ஸோ ஏ கமா பி கமா சி. ஸோ இதுதான் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸோட சப்செட். இது ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். செகண்ட் சம்மோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 2 ரைட் வந்து பவர் செட். நான் பவர் செட்னா சொல்லியிருக்கேன் பி ஆஃப் எக்ஸ். நம்ம இங்கே இருக்க ஆல் த எலமெண்ட்ஸ் இங்கே இருக்க மொத்தமாக எடுத்து கவுண்ட் பண்ணியது தான் ஆக்சுவலி இது பவர் செட். சாரி செட் ப்ராக்கெட் தான் பவர் செட். அது அப்படி செட் ப்ராக்கெட்டில். ஸோ இப்போ நான் ஒரு ஹோல் செட் ப்ராக்கெட் போட்டு நல் செட் ஏ எக்ஸெட்ரா அப்படியே எழுதிங்க. ஸோ ஏ கமா பி கமா சி. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியணும்னா டைரெக்டாக எடுத்துறேன். தட் இஸ் சம் நம்பர் 2ஓட ஆன்சர். என்ன பண்ணணும் இங்கே இருக்க சப்செட்டை ஒரு ஹோல் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்து தட் இஸ் கால்ட் சப்செட்டோட பவர் செட்டோட கான்செப்ட். நெக்ஸ்ட் தேர்ட் நான் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் என்னது ஆக்சுவலி நமக்கு எத்தனை எலிமெண்ட். ஸோ எத்தனை எலிமெண்ட் டோட்டலாக totally 3 elements. So 3 elements na very simple. இங்க இருக்க பவரா பேஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி போனா நம்பர் ஆஃப் பவர்ஸ் நம்பர் ஆஃப் சப்செட் ஃபார்முலா 2 பவர் m தான் ஃபார்முலா. அப்பனா அதுக்கு 2 பவர் 3 தானே. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 8. ஏன்னா 2 into 2 into 2 that is called number of subset ஆன்சர். அதுதான் அவங்க கேட்டிருக்க நம்பர் ஆஃப் சப்செட். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் formula 2 power m minus 1. That means 2 power 3 minus 1. That means 8 minus 1 is equal to 7 தான். That is number of proper subset. That is third sum ஓட answer. Next என்னது fourth sum. Fourth sum என்ன கொடுத்திருக்காங்க n of a is equal to 2. Then find n of p of a. So n of p of a ஓட formula என்னது very simple. Formula வந்து 2 power m ஒரு formula இருக்கு. n of a நாவே that is called m க்கு equal. n of a என்னது m க்கு equal. n of p of a formula வந்து 2 power m தான் அதோட formula actually. இதோட formula 2 power m. m என்னது 2 தானே. அப்போ 2 power 2. So answer என்ன வருது 2 2s are 4. ஏன்னா twice multiply பண்ணா answer over. Suppose அதில் செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. That is subdivision 2 கொடுத்துருக்காங்க. n of p of a is equal to 16 கொடுத்துருக்காங்க. Then n of a கேட்டிருக்காங்க. That means 2 power கண்டுபிடிச்சா நம்ம பவர் கண்டுபிடிச்சா ஈஸியாக n of a ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நான் பண்ண 16 எப்போ எல்லாமே 2 டைப்பில் பண்ணுங்கள். ஸோ 8 times again 4 times again 2 times again 1 time. ஸோ 1 2 3 4 times இருக்குது. அப்போ therefore n of a ஒரு ஆன்சர் 4 தான் ஒரு ஆன்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் நம்ம போடுங்க. தேங்க்யூ.